மரியாயே வாழ்க. அன்பான மரியணி கணப்போர் யூடியூப் சேனலில் உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய முக்கியமான செய்திகளை இந்த ஒரு பெரிய தொடரில் நம்ம பார்த்துட்டு வரோம். ஜெபமாலை சார்பாக பைபிளில் இருக்கிற பழைய ஏற்பாட்டு பொருட்கள், வசனங்கள் இதெல்லாம் ஜெபமாலையோட பொருத்தி நாம் இந்த தொடரில் நாம் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த தொடர் முழுசையும் பார்க்காதவங்க எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்த எல்லா வீடியோக்களும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் உலக ஜெபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டாலும் அதற்கான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அன்பானவர்களே, ஜெபமாலை வெவ்வேறு வடிவங்களாக பைபிளில் இருக்குது. நாம் அதை பொருத்தி அதுதான் ஜெபமாலை அப்படின்றத நாம் இந்த தொடரில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு வசனத்தில் வர ஒரு பொருள். மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 36வது வசனம். அவருடைய போர்வை விளிம்பையாகிலும் தொடவிடும்படி அவரை வேண்டினர், தொட்டவர் அனைவரும் குணமாயினர். இது என்னென்னா, ஆண்டவர் வருவார், கடந்து ஒரு இடத்துல இருந்து போயிட்டுருப்பார். ஆண்டவர் நிறைய புதுமைகளை செய்கிறார், நோயாளிகளை குணமாக்குறார், பேய்களை ஓட்டுறார் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்ச மக்கள் செய்தி பரவுது. அந்த மாதிரி அவர் வர்றப்ப செய்தி பரவி அவர்கிட்ட நிறைய நோயாளிகளை கூட்டிகிட்டு வராங்க, தகவல் சொல்லி அவரை வந்து பார்த்துருணும், அவர் தொட்டாலே போதும், இல்லைன்னா அவர் போர் விளிம்பு தொட்டாலே போதும், அது நல்லாயிரும் அப்படின்ட்டுன்னு மக்கள் என்ன பண்ணுறாங்க, பெருங்கூட்டம் கூடுது. அப்போ தான் இந்த வசனம் வருது. அவருடைய போர்வை விளிம்பையாகிலும் தொடவிடும்படி அவரை வேண்டினர், தொட்டவர் அனைவரும் குணமாயினர். அப்போ கடந்த பதிவில் பார்த்தோம், இதற்கு முந்தைய பதிவிலையும் இதே மாதிரி தான். பெரும்பாடு உள்ள ஒரு பெண் அவருடைய போர்வையை தொட்டாங்க, நல்லாயிட்டாங்க. அதே போல் இன்றைக்கும் ஆண்டவருடைய போர்வை விளிம்பையாகிலும் தொட்டால் போதும் குணமாவேன் அப்படின்ட்டு வராங்க, வந்து கேட்குறாங்க, உங்களை தொடுறதுக்கு, உங்கள் போர்வையை தொடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. தொட்டுகின்றார், தொட்டவர் எல்லாரும் குணமாயினர். பைபிள் சொல்லுது இதை. அப்போ கடவுள் அங்கே நேரடியாக செயல்படலை, ஆண்டவர் அவருடைய போர்வை அங்கே செயல்படுது. அதுவும் போர்வை முழுசுமே இல்லை, அது ஒரு எட்ஜு, அந்த கார்னர், இந்த காலர் இருக்குதுன்னா இதோட நுனியை நான் தொட்டேன்னா எப்படி வேற வந்து தொட்டாங்களோ அந்த மாதிரி அதை தொட்டவர்கள் குணமாயினர். ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். அப்போ ஒரு உயிரில்லாத பொருள் அது ஆண்டவர் மேல் போர்த்தப்பட்டதால் அதுக்கு சக்தி கிடைக்குது, ஆண்டவர் அதுக்கு அனுமதி தரார். அப்போ ஆண்டவரை பெற்ற தாய்க்கு, தேவ பரிசுத்த மாதாவிற்கு கடவுள் எவ்வளவு வல்லமையை கொடுத்துருப்பார், எவ்வளவு சக்தியை கொடுத்துருப்பார். ஏன்னா அவர் 9 மாதம் 10 மாதம் அவங்க வயிற்றில் தாங்கினவங்களாச்சே பரிசுத்த மாதா. அப்போ போர்வை விளிம்பை விட பரிசுத்தமானவர்கள் தேவத்தாய், அவர் இரத்தமும் சதையும் பெற்ற தாய் அந்த அன்னை. அவர்களுக்கும் அவர்கள் தருகின்ற இந்த ஜெபமாலைக்கும் எவ்வளோ வல்லமையை கடவுள் கொடுத்துருப்பார். அப்போ இந்த ஆண்டவருடைய போர்வையும் போர்வை விளிம்பும் மாதாவும் மாதா தருகின்ற இந்த ஜெபமாலையும் வல்லமை மிக்கது. அப்போ நம்ம ஜெபமாலையை ஒதுக்கிட முடியாது. ஏன்? கடவுள் அதற்கு முன்னாலேயே ஒரு விஷயத்தை வச்சுட்டார். பைபிளில் ஆண்டவர் போத்தியிருந்த போர்வைக்கு கடவுள் வல்லமை கொடுத்திருக்கார். அப்போ தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய தாய் தருகின்ற இந்த ஜெபமாலைக்கும் எந்த அளவுக்கு சக்தியை, வல்லமையை அவர் கொடுத்திருப்பார். அதனால தான் ஜெபமாலையை பிடிக்கிறவர்கள் எல்லாரும் நோய்கள் நீங்கிறார்கள். நடக்காத புதுமையும் இந்த ஜெபமாலை மூலம் வேண்டி நாம் கேட்குறப்ப கிடைக்குது, நடக்குது. தீராத பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஜெபமாலை ஜெபித்ததால் விலகுகிறது. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். பேய்களெல்லாம் இந்த ஜெபமாலையை கண்டு நடுநடுங்குகின்றன, தெரிச்சு ஓடுது, கண் கூட பார்க்குறேன் நான். அப்போ மாதா தருகின்ற ஜெபமாலைக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும். அன்பாளர்களே, தயவு செய்து ஜெபமாலையை எடுங்கள். உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இதில் இருக்குது, பிடிங்க. இதை பிடித்தால் மாதாவுடைய கரத்தை நாம் பிடிக்கின்றோம். அப்போ மாதா நம்மளை அப்படியே பிடிச்சு தூக்கி விடுவாங்க எல்லா பிரச்சனையிலேருந்தும்.
அன்பானவர்களே, இந்த வீடியோவை தயவு செய்து எல்லாருக்கும் முடிந்தவர்களுக்கு ஷேர் செய்து மாதா ஜெபமாலை பக்தியை பரப்பவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். நன்றி. மரியாயே வாழ்க.